அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தினமும் காலையில் எழுந்துச்சு ஒரு சிலர் டீ சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. ஆனால் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெந்நீரோ அல்லது கதகதப்பான தண்ணீர் பருகுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகள் என்ன? இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் நமக்கு வரக்கூடிய நோய்களை எவ்வாறு இது தடுக்குது? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வெறும் வயிற்றில் தண்ணீரை குடிப்பதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். காலையில் எழுந்துச்சி வெறும் பச்சை தண்ணி அல்லது வெந்நீர் இது குடித்தா நமக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது தெரியுமா? காலையில் ஏஞ்ச உடனே நாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விதமான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறோம், கடுமையான பயிற்சிகள் செய்கிறோம், யோகாலாம் செய்கிறோம். ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தண்ணீர், அதுவும் வெறும் வயிற்றில் நம்ம குடித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். ஆனால் அந்த நன்மைகள் என்னன்னு நமக்கு தெரியாமல் விலை உயர்ந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியை குடித்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தினமும் விடாமல் தண்ணியை குடிப்போம். முதல் நன்மை, நாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச உணவுகளை நிறைய எடுத்துக்கிறோம். சில நேரங்களில் ஆரோக்கியமான உணவும் எடுத்துக்கிறோம், சில நேரங்களில் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் இல்லாத நச்சு நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கிறோம். நம்ம காலையில் எழுந்துடன் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நாம் முந்தைய நாள் சாப்பிட்ட உணவுகளில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் இரவு முழுவதும் நம்ம உடலில் தேங்கியிருக்கும். அந்த நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் நாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய தண்ணியில் இருக்குது. இது உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்தி நம் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்களை முற்றிலுமாக சுத்தமாக வெளியேற்றிவிடும். நமக்கு வரக்கூடிய நோய்களும் நம் உடல் உறுப்புக்கு வரக்கூடிய பாதிப்புகளும் முக்கிய காரணம் நாம் தெரியாமல் உண்ணக்கூடிய நச்சு நிறைந்த உணவுப் பொருட்கள். இந்த நச்சுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் காலையில் வெறும் வயிற்றில் நாம் தண்ணீர் குடிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்த நன்மையாக உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது. வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் உங்களுடைய உடல் வளர்ச்சி மாற்றம் 25% அதிகரிக்கிறது. இதனால் உணவை வேகமாக ஜீரணிக்கவும் உடல் எடையை கணிசமாக குறைக்கவும் இது பேருதவியாக இருக்குது. நம்ம உடலில் வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடந்துச்சுன்னா நமக்கு உயிரை கொள்ளக்கூடிய எந்தவித நோயும் ஏற்படாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அடுத்த நன்மையாக முகம் அழகாக இருக்கணும், ஸ்கின் பார்க்க நல்ல க்ளோவாக இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும் என்பதற்காக ரொம்ப காஸ்ட்லியான பல க்ரீம்ஸை வாங்கி பூசுகிறோம், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சருமம் வறண்டு போவதை அது தடுக்கும். சருமம் வறண்டு போகலாம் அப்படின்னா சருமம் ரொம்ப மிருதுவாக இருக்கும். நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சருமம் பார்க்க ரொம்ப பளபளப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஃப்ரெஷ்ஷாகவும் பளபளப்பாகவும் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு அதிகமான நீர்ச்சத்து தேவை. இந்த நீர்ச்சத்தை நம்ம காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் குடிக்கிறோம் இல்லையா தண்ணி, அதன் மூலம் ஆரம்பிக்குது. நீங்கள் அதிகமான நீரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்தவித காஸ்ட்லியான காஸ்மெட்டிக் தராத முகப்பொலிவு, பளபளப்பு, மிருதுவு சாதாரண இந்த தண்ணி மூலம் உங்களுக்கு கிடைச்சிரும். விலை உயர்ந்த காஸ்மெட்டிக்ஸ் கொடுக்காத அழகு சாதாரண இந்த தண்ணியை குடிப்பதன் மூலம் மிக எளிமையாக உங்களுக்கு கிடைச்சிரும். தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடல் எடை கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரை நம்ம வயிறு ஃபுல்லாக குடிக்கும்போது உணவை உண்பதற்கான போதியம் இடமில்லாத வயிறு ஃபில்லான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். இதனால் அதிகமான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை குறையும். இதுவே உடல் எடை குறைவதற்கு ஒரு நல்ல பழக்கமாக சொல்கிறாங்க. அடுத்த நன்மையாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதிகமான தலைவலி வரும். காரணம் அவங்க வேலை பளுவின் காரணமாக மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தின் காரணமாக. ஆனால் இதெல்லாம் இல்லை. முக்கியமான தலைவலி வருவதற்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நீர்ச்சத்து குறைபாடு தான் தலைவலி வரும் அப்படின்றாங்க. பெரும்பாலும் காலையில் எழுந்துடன் வெறும் வயிற்றில் நம்ம தண்ணீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா தலைவலி அப்படின்ற ஒரு பிரச்சனை வரவே வராது. நீர்ச்சத்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்கும்போது தலைவலி ஏற்படவே ஏற்படாது. நீர்ச்சத்து குறையும் போது தலைவலி ஏற்படும். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் நீர் பருகுவதன் மூலம் தலைவலியை தடுக்க முடியும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது பேருதவியாக இருக்குது. நம்மளுடைய
நிணநீர் மண்டலத்தை சீராக இயக்க செய்வதன் மூலம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க முடியும். இதை சீராக இயக்குவதற்கு காலையில் வெறும் வயிற்றில் நாம் தண்ணீர் பருக வேண்டும். அவ்வாறு தண்ணீர் பருகுவதன் மூலம் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அடுத்த நன்மையாக நம்முடைய மலச்சிக்கலை தடுக்கிறது. காலையில் தண்ணீர் குடிப்பதன் மூலம் குடல் இயக்கம் தூண்டப்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை நீங்குகிறது. மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் உடல் சூடு மற்றும் நார்ச்சத்து குறைபாடு. தண்ணீர் குடிப்பதன் மூலம் உடல் சூடு குறைந்து குடல் இயக்கம் சீராக செயல்பட்டு மலம் லகுவாக வெளியேற உறுதுணையாக இருக்கும். அடுத்த நன்மையாக முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் சரியான முறையில் கிடைச்சாதான் கூந்தல் நல்ல முறையில் வளரும், ஆரோக்கியமாக இருக்கும். அந்த சத்துக்களை சரியான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் உடலில் உள்ள நீர் சத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. உடலில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது முடிக்கு தேவையான சத்து நல்ல முறையில் நீர்ச்சத்து கொண்டு போய் சேர்க்கும். தண்ணீர் பருகுவதன் மூலம் உங்களுடைய முடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். காலையில் எழுந்தவுடன் ஒரு சிலர்லாம் ரொம்ப சோர்வாக களைப்பாக இருப்பாங்க. இந்த சோர்வையும் களைப்பையும் நீங்குவதற்கு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தண்ணீர் குடிப்பதன் மூலம் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பீங்க. உடல் முழுவதும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைச்சது போல் ஒரு உணர்வு இருக்கும். அதனால் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பது சோர்வை குறைத்து புத்துணர்ச்சியை அதிகரிக்கும். மாதவிடாய் நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படைய வயிற்று வலியை குறைப்பதற்கு பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காலையில் வெந்நீரை குடிப்பதன் மூலம் தசை பிடிப்புகளை குறைக்கும். தசைக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால் மாதவிடாய் வலி கணிசமாக குறையும். குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஏற்படக்கூடிய சளி மற்றும் இருமலை குறைக்கக்கூடிய ஆற்றல் வெந்நீரில் உள்ளது. காலையில் எழுந்தவுடன் சூடாக வெந்நீர் குடிப்பதன் மூலம் தொண்டை மற்றும் நுரையீரலில் தேங்கியுள்ள சளியை தளர்த்தி சுவாச பாதையை சுத்தம் செய்ய உறுதுணையாக இருக்குது. இதனால் மூக்கடைப்பு சரியாகும். மேலும் தொண்டையில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றுகளை நீக்கக்கூடிய ஆற்றல் வெந்நீரில் இருப்பதால் வெந்நீர் பருகுவதன் மூலம் சளி மற்றும் தொண்டை வலியை போக்க ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமாக சொல்கிறாங்க. காலையில் எழுந்து வெந்நீர் குடிப்பதன் மூலம் சளி மற்றும் இருமல் முற்றிலுமாக படிப்படியாக குறையும். மேலும் காலையில் எழுந்தவுடன் தண்ணீர் குடிப்பதன் மூலம், அதுவும் குறிப்பாக வெந்நீர் குடிப்பதன் மூலம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கும். மேலும் இது தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிறந்த ஒரு நிவாரணமாக சொல்லப்படுது. தூக்கம் வராமல் கஷ்டப்படுறாங்க இல்லையா இரவில், அவங்களாம் தினமும் காலை எழுந்தவுடன் வெந்நீர் பருகுவதன் மூலம் அந்த தூக்கமின்மை பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும். தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எவ்வளோ அளவு தண்ணீர் குடிக்கணும்? காலையில் எழுந்ததும் குழந்தைங்க 1 டம்ளர் அளவு, அதாவது 250 மில்லி தண்ணி குடித்தா போதுமானது. பெரியவங்க 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதை விட கொஞ்சம் வயதில் குறைந்தவங்க 1/2 லிட்டர் தண்ணி குடித்தா போதுமானது. வெறும் வயிற்றில் தண்ணி குடிப்பது நம் உடலுடைய இயக்கத்திற்கும் உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்றுவதற்கும் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் பேருதவியாக இருக்கும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தினமும் காலையில் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.